ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். உங்களுக்கு செடிகள் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வாழை மரம் வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். மாடி தோட்டத்தில் வாழை மரம் நல்லா வளருமா, காய்க்குமா, இல்லை இலைங்களெல்லாம் பெருசாக வருமா? என்னுடைய கார்டனில் நிலத்தில் வைக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு நிலம் இல்லை, மாடி தோட்டத்தில் வைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸு கேர் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த வாழை மரத்துக்கு கிட்டத்தட்ட 4 வயசு ஆக போதுங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் ஒரு 2 அந்த கிழங்கு மாதிரி இருக்கும் பாருங்கள், கட் பண்ணிவிட்டு ஒரு ஆயுத பூஜை சீசனில் தான் எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போது நான் இந்த தொட்டியில் எடுத்து வச்சது. வீடு கட்டும்பொழுது டேங்க்கு மாற்றணும் இல்லைங்களா? இப்போ பார்க்குற மேலே எல்லோ டேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்த இந்த கருப்பு டேங்க், சின் டேங்க் தாங்க வேஸ்ட்டாக இருந்தது. அதில் தான் நான் முதல்ல இந்த செடி வச்சது. வாழை மர கன்று வச்சேன். கடையிலலாம் நர்சரியிலே எங்கேயும் வாங்கிட்டு வரல. இப்போல்லாம் நர்சரியில் ரகரகமாக விற்கிறாங்க. விலை செம்மையான விலைங்கள்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கிட்ட பக்கத்தில் அந்த கனவு விட்டுருக்கோம் பாருங்கள், அதை கூட எடுத்துகிட்டு வந்து விற்கலாம். ஒரே ஒரு கன்று வச்சிங்க அப்படின்னா கூட நிறைய ஸ்ப்ரெட் ஆகுங்க. வாழை மரத்தோடைய தன்மையே அதுதான். கீழே இருந்து நிறைய நம்ம கருணக்கிழங்குலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை கூட சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்து நிறைய செடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய குட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் நான் அப்பப்போ எடுத்து விடுவேன். ஏன்னா குளத்தல்லாமல் இருக்கலாம், இலைங்கள் அதிகம் வராமல் இருக்கிறதுக்காக எடுத்து விடுவேன். இந்த தொட்டியில் நான் ஒரு 2 அந்த கன்று தாங்க எடுத்து வச்சேன். நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிது. ஒரு வருஷத்துலேயே நல்ல இலைங்கள் பெருசாக ஆரம்பிச்சிது. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கிட்ட வந்திருக்கு இல்லையா. இது வரைக்கும் கொலைலாம் தள்ளலைங்க. இருந்தாலும் எங்களுக்கு இலைக்கு மட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது நமக்கு தெரியாமல் கையில் நெருப்பு பட்டுறது அப்படின்னா, குழந்தைங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா, ஏதாவது சூடு பட்டுறதுன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய சாரை கொண்டு வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அவ்வளோ நல்லதுங்க. குயிக்காக ரிலீஃப் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாழை மரம் ஒரு சின்ன கண்ணாவது உங்கள் வீட்டில் வச்சு பராமரிச்சுட்டு வாங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற பூஜைங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் மாடி தோட்டத்துலேருந்து தான் பறிச்சுக்குவோம். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா உடனே போய் நம்ம மார்க்கெட்லேயோ இல்லை கடைகளில் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா. அந்த சீசன்லேயே கூட நாங்கள் வீட்டில் இருந்து இலையை பறித்து கொண்டு வந்து சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறது உண்டு. தொட்டியில் பார்த்தீங்க இல்லையா, குப்பையாக இருக்கு இல்லையா, அதுதாங்க அந்த செடிக்கு உரமே. நான் பெருசாக உரம்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. நம்ம டெய்லி கூட்டி பெருக்கி கார்டனை க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, நிறைய தேவையில்லாத காஞ்சி போன இலைங்கள் எல்லாம் கொட்டும். அந்த இலைங்களை எடுத்து தான் அந்த செடிங்களுக்குள்ளே தொட்டிக்குள்ளே போடுறது உண்டு. சில நேரம் அந்த கவர் போயிடும், அதை நான் எடுத்து அப்புறமா டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். மற்றபடி டெய்லி தண்ணி விடுங்க. ஒரு நாள் விட்டால் கூட சீசன் பொறுத்து விடலாம். இல்லைங்க நான் வெயில் காலம் அப்படின்னா தினமும் தண்ணி விடுங்க. சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கும். இலைங்கள் நல்லா பெருசாக வரும். நான் கடலை புண்ணாக்கு கரைசல் இல்லை பஞ்சா காவியா இது மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுலேயும் ஒரு மக்கு ஊற்றி விடுவோம். ஒரு மக்கெல்லாம் கண்டிப்பாக பத்தாது. ஒரு பக்கெட்டி தண்ணி சாய்ச்சாதான் இந்த தொட்டிக்கு சரியாக இருக்கும். பக்கத்தில் ஒரு 5 கன்று போல் நிறையவே வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இலைங்கள் ரொம்ப முக்கியம். நமக்கு பாரம்பரிய உணவு அப்படின்னாலே வாழை இலை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். உங்கள் வீட்டையும் வளர்த்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக வளர்க்கலாம், ஈஸியாக வளர்க்கலாம். என்னுடைய வாழை மரத்தில் இன்னும் காய் எதுவும் வைக்கல. நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு வேளை வச்சா நான் பிடுங்கி போட போகிறதும் கிடையாது. வைக்கும்பொழுது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வளர்த்து பாருங்கள். இது என்ன ரகம்னு கூட எனக்கு நிஜமாக தெரியாது. ஆனால் இலை எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய். ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.